அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவு இப்போதைய சூழலுக்கு ரொம்ப முக்கியமான பதிவு இது. தமிழக அரசியலின் மிக முக்கியமான வரலாற்று தருணத்தை நோக்கி நாம இப்ப நகர்ந்துட்டு இருக்கோம். 2026 சட்டமன்ற தேர்தல்ங்கிறது வெறும் 5 ஆண்டுகளுக்கான ஆட்சியை தீர்மானிக்கும் தேர்தல் மட்டும் கிடையாது. இது தமிழகத்தின் அடுத்த கட்ட அரசியல் பரிணாமத்தை தீர்மானிக்க போகும் ஒரு திருப்பு முனையா இருக்க போகுது. இந்த தேர்தல் களத்துல 4 முக்கியமான துருவங்கள் மிக வலுவா களம் காண போறாங்க. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திரு சீமான் அவர்கள், திரு விஜய் அவர்கள். எந்த ஒரு தேர்தலிலும் ஒரு தலைவன் உருவாரத்துக்கும் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழறதுக்கும் பின்னாடி மக்களின் வாக்குகள் மட்டும் இருக்கிறதில்ல, காலத்தின் மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி கிரகங்களின் சஞ்சாரமும் ஒரு முக்கிய பங்கை வகிக்குது. இன்னைக்கு நாம பகுப்பாய்வு பண்ண போறது எந்த ஒரு அரசியல் சாய்வும் கொண்ட கணிப்பு கிடையாது. இது முழுக்க கிரகங்களின் கணித ரீதியான, அதாவது பிளானிட்டரி மேப்பிங் ஒன்லி. இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல சிஎம் கேண்டிடேட்டா நிற்கக்கூடிய இந்த 4 முக்கிய தலைவர்களுடைய சுயஜாதகத்தையும் கோச்சார ரீதியிலான கிரகங்களையும் சேர்த்து அனலைஸ் பண்ணி யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த வீடியோல சொல்ல போறோம். உங்களுக்கு பிடிச்ச தலைவர்களுடைய தகவல்களை மட்டும் தெரிஞ்சுட்டு போயிடாதீங்க. அவசியம் எல்லா தலைவர்களுடைய தகவல்களையும் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது தேவைப்படும். ஜனநாயகத்தின் இறுதி தீர்ப்பு மக்களின் கைகள்ல இருந்தாலுமே அந்த தீர்ப்பை நோக்கி ஒரு தலைவனை தள்ளும் அந்த கிரக ஊந்துதல் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். இது வெறும் ஜோதிட கணிப்பு மட்டும் கிடையாது. இது 2026 அரசியல் களத்தின் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டா நிச்சயமா இருக்கும். நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டேட்டா பாயிண்ட், தற்போதைய தமிழ்நாட்டு அதிகார மையமா இருக்கக்கூடிய திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதக கட்டமைப்பை இப்போ நம்ம தரவுகளின் அடிப்படையில பார்க்கலாம். ஒரு நாட்டின் அல்லது ஒரு மாநிலத்தின் தலைமை பொறுப்புல இருக்கவங்களுடைய ஜாதகம் அதிகாரத்தை எப்படி தக்க வைக்கிறது, என்ன மாதிரியான வியூகங்கள் அவங்களை இயக்குதுங்கிறத கிரகநிலைகளின் தரவுகள் மூலமா பார்க்கலாம். திரு ஸ்டாலின் அவர்கள் மார்ச் 1, 1953 தேதி பிறந்திருக்கார். பிறந்த நேரங்கள் இணையதளங்கள்ல வேற நேரம் கொடுத்து தப்பான நிறைய தகவல்கள் கொடுத்திருக்காங்க. சில ஜோதிடர்கள் துல்லியமான நேரங்களை வச்சு பலன் சொல்லியிருக்காங்க. நாம இன்னைக்கு பிறந்த துல்லியமான நேரத்தை வெளியில சொல்ல போறதில்ல. ஜாதகர் பூரம் 4ஆம் பாதம், சிம்ம ராசி, சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கார். பொதுவா சிம்மம்ங்கிறது அரச கிரகமான சூரியனுடைய வீடு. இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி சூரியன் சனியின் வீடான கும்பத்துல கேந்திர ஸ்தானத்துல இருக்கார். அவர் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தை சமசப்தம பார்வையா பார்க்கிறார். இது ஒரு ஆளுமைக்கு தேவையான ஒரு தனித்துவமான அடையாளத்தை வழங்கக்கூடிய அற்புதமான அமைப்புன்னு தான் சொல்லணும். இவருடைய ஜாதகத்துல மிக முக்கியமான புள்ளியே இதுதான். 3ஆம் வீட்டில் உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான். அதாவது ராசி அதிபதியான சூரியனுக்கு இடம் கொடுத்த வீட்டதிபதி சனி உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யறது விசேஷமான அமைப்பு. 3ஆம் இடம்ங்கிறது ஊடகம், தகவல் தொடர்பு, மக்களின் மனநிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஒரு தலைவனுக்கு தேவைப்படும் தொலைநோக்கு பார்வை மற்றும் கடின உழைப்பு, இதுக்கெல்லாம் இந்த உச்ச சனி தான் முக்கிய காரணம். இவருடைய பேச்சு, ஊடக அணுகுமுறை ஏன் இவ்வளோ கணக்கீட்டோட இருக்குங்கிறதுக்கு இந்த உச்ச சனியின் ஆதிக்கம் தான் சாட்சி. சூரியன் 7ஆம் வீட்டில் அமர்ந்து லக்னத்தை பார்க்கிறது ராஜ பார்வை. இது அதிகாரத்துல இருக்கும்போது மக்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதுங்கிறதுக்கான ஜோதிட சான்று. தசாபுத்தி அந்தர நுணுக்கத்தை பார்க்கும்போது இப்ப ஜாதகருக்கு சனி தசால ராகு புத்தி நடந்துட்டு இருக்கு. சனி தசா இவருக்கு நீண்ட கால அரசியலை தந்ததுங்கிறது உண்மை. இப்போ நடந்துட்டு இருக்க ராகு புத்திங்கிறது 6ஆம் வீட்டோடு தொடர்புடையது. சந்திரன் லக்னத்திலையும் சனி 3ஆம் இடத்துல உச்சபலம் பெற்ற நிலையிலையும் 6ஆம் இடத்துல ராகுவும் 7ஆம் இடத்துல சூரியனும் 8ஆம் இடத்துல செவ்வாயும் நீச்ச நிலையில புதனும் 9ஆம் இடத்துல குரு பகவானும் சுக்கிரனும் இணைந்த நிலையிலையும் 12ஆம் இடத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்யறாங்க. 6ஆம் இடம்ங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம். ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிரிகளை வீழ்த்தும் ஒரு நுணுக்கமான அரசியல் வியூகத்தை இது குறிக்கும். ஜாதகருக்கு 2030 ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் சனி தசா நடக்குது. இப்போதைக்கு நவம்பர் 21, 2027 வரைக்கும் சனி தசால ராகு புத்தி நடக்கும். அந்தரம் வயசு பார்க்கும்போது இப்போ புதன் அந்தரம் நடந்துகிட்டு இருக்கு. ஏப்ரல் 19, 2026 இருந்து செப்டம்பர் 13, 2026 வரைக்கும் ஜாதகருக்கு புதன் அந்தரம் நடக்குது. இங்கதான் நம்ம அதிகமா கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. தேர்தல் நேரத்துல புதன் அந்தரம் வர்றது ரொம்ப முக்கியமான விஷயம். புதன் சிம்ம லக்னத்துக்கு 11ஆம் இடத்து அதிபதி, லாபாதிபதி.
ஒரு ஜாதகத்துல லாபாதிபதியோடைய அந்தரம் நடக்கும்போது எதிர்பாராத வெற்றிகள் தேடி வந்து குவியும். இது 2026 வெற்றிக்கான மிக முக்கியமான ஜோதிட தரவுகோள்னு சொல்லலாம். இது தற்செயலானது மட்டும் கிடையாது, கிரக நிலைகளின் கணித தொடர்பு. ஜாதகருக்கு புதன் அஷ்டமஸ்தானத்துல மறைந்த நிலையில நீச்சமா இருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்கது. கோச்சாரத்தை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தேர்தல் நாள்ல, அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி அன்னைக்கு கோச்சார கிரகத்தை பொறுத்த வரைக்கும் மேஷத்துல சூரியன் உச்சபலம் பெற்ற நிலையில 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறது ஒரு வெற்றியை குறிக்கக்கூடிய அமைப்பு தான். இது இவருக்கு மக்கள் மத்தியில அறநெறி சார்ந்த ஆதரவை, மாரல் சப்போர்ட்டை நிச்சயமா உருவாக்கும். மீனத்துல சனி செவ்வாய் புதன் இணைவு இப்ப நடந்துட்டு இருக்கு. சனி தொழிலதிபதி, செவ்வாய்ங்கிறவர் வீரத்துக்கு காரகன், புதன் வியூகத்துக்கு காரகன். தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பாகவும் சவாலாகவும் இருக்கும். இந்த 3 கிரகங்களும் இணைந்து மீனத்துல சஞ்சாரம் செய்யறதுனால திட்டமிடப்படாத மாற்றங்கள் அரசியல்ல நிகழலாம். மிதுனத்துல இருக்கும் குரு பகவான் கும்பத்துல இருக்கும் ராகுவை தனது பாக்கிய பார்வையா 9ஆம் பார்வையா பார்க்கிறார். இது பெரிய அளவிலான மக்கள் ஆதரவை திரட்டும் ஒரு மாஸ் மூவ் நிகழப்போகுதுங்கிறத காட்டுது. ஜாதகத்துல இருக்கும் உச்ச சனியின் பலம், இப்போதைக்கு கோச்சாரத்துல உச்சம் பெற்ற சூரியனின் ஆதிக்கம், இவை இரண்டும் மிக வலுவா இணைந்திருக்கு. தசாபுத்தி அந்தர காலகட்டத்துல லாபாதிபதி புதன் இருக்கிறது வெற்றிக்கான வலுவான அறிகுறியை கொடுக்குது. இருந்தாலும் கோச்சார ரீதியா மீனத்துல சனி செவ்வாய் இணைந்திருப்பது இந்த தேர்தல் ஒரு கடின உழைப்புக்கு பிந்தைய வெற்றிங்கிறத சுட்டி காட்டுது. அதாவது வெற்றி எளிதா கிடைக்காது, போராட்டத்துக்கு பிறகே அமையும். இதுல ஒரு ஜோதிட சூட்சமம் என்னன்னா, புதன் இங்க நீச்சமா இருந்தாலுமே ஜாதகருக்கு லாபாதிபதியுடைய அந்தரம் நடக்குது. இந்த அமைப்பு பெரிய அளவுல நற்பலன்களையே கொடுக்கும். அடுத்து நாம பார்க்க போறது இப்போதைக்கு தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஜாதகத்தை தான். ஒரு ஆளுங்கட்சியின் நிர்வாக திறனுக்கு இணையா ஒரு எதிர்க்கட்சியின் வலிமை எந்த மாதிரியான கிரக அமைப்பால கிடைக்குது, எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் ஒரு தலைமை தன்னை எப்படி நிலைநிறுத்திக்குது, இந்த தொழில்நுட்ப கேள்விகளுக்கான விடைய தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்யறது மூலமா கண்டறிய முடியும். இவர் பிறந்த தேதி மார்ச் 20, 1954. பிறந்த நேரத்தை நம்ம வீடியோல சொல்ல போறது இல்ல. ஜாதகர் பிறந்திருக்கிறது ஹஸ்தம் 1ஆம் பாதம், கன்னியா ராசி, ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காங்க. ரிஷப லக்னத்துல குரு பகவானும், 2ஆம் இடத்துல கேது பகவானும், பஞ்சமஸ்தானத்துல சந்திரனும், 6ஆம் இடத்துல சனி உச்சபலம் பெற்ற நிலையிலையும், 7ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்ற நிலையிலையும், 8ஆம் இடத்துல ராகு பகவானும், கர்மஸ்தானத்துல புதனும், லாபஸ்தானத்துல உச்சபலம் பெற்ற நிலையில சுக்கிரனும் சூரியனும் சஞ்சாரம் செய்றாங்க. ஜாதகருக்கு லக்னாதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்துல உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யறது மிக முக்கியமான சிறப்புன்னு தான் இந்த ஜாதகத்துல சொல்லணும். இந்த அமைப்பு இவருடைய அரசியல் பாதை நீண்ட தூரம் செல்வதற்கான லாபகரமான அடித்தளம். ஒரு தலைவனுக்கு தேவைப்படும் அரசியல் பிடிப்பு மற்றும் நீண்ட கால உழைப்பின் பலன் கிடைக்கிறதுக்கு இதுவே காரணம். 6ஆம் இடத்துல உச்ச சனி இவருடைய ஜாதகத்தின் மிக முக்கியமான பவர் ஹவுஸே இதுதான். 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம், எதிரிகளை வெல்லக்கூடிய ஸ்தானம். இந்த இடத்துல சனி உச்சமா இருக்கிறது ஒரு சத்ரு ஜெய அமைப்பு. இது எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலுமே அதை தன்னுடைய நிதானத்தினால எதிர்கொள்ளும் சக்தியை இவருக்கு தருது. சனி வக்கரமா இருக்கிறதுனால இவருடைய வியூகங்கள் மற்றவங்க யூகிக்கிறதுக்கு அப்பாற்பட்டு இருக்கும், அதாவது அன்கன்வென்ஷனலா இருக்கும். நவாம்ச கட்டத்தை பார்க்கும்போது அதிகாரத்தினுடைய ஆழம் நமக்கு தெளிவா புரியும். ராசி கட்டம் விதியை சொன்னா நவாம்சம் தான் அந்த விதியின் பலனை உறுதி செய்யும். இவருடைய ஜாதகத்துல கிரகங்கள் நவாம்சத்துல சுபத்துவ நிலையில இருக்கிறது இவர் அரசியல்ல ஒரு நீண்ட கால ஆளுமையை தொடர்வதற்கு ஒரு முக்கிய காரணியா இருக்கும். நவாம்ச கட்டத்துல இருக்கும் கிரகநிலை அடிப்படையில இவருடைய முடிவுகள்ல ஒரு நிதானத்தையும் பதற்றம் இல்லாத அணுகுமுறையையும் உறுதி செய்யுது. தசாபுத்தி அந்தரத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதகருக்கு 2038 செப்டம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் புதன் தசா நடக்குது. இப்போ ஜாதகருக்கு 2025 பிப்ரவரி 18ஆம் தேதியிலிருந்து 2027 டிசம்பர் 20 வரைக்கும் சுக்கிர புத்தி, புதன் தசால சுக்கிர புத்தி நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு சுவாரஸ்யமான காலகட்டம்னு தான் சொல்லணும். லக்னாதிபதி சுக்கிரன் புத்தியில இருக்கும்போது, அதாவது புத்திநாதனா இப்ப செயல்பட்டு இருக்கார். ஒரு தலைவர் தான் சார்ந்த துறையில உச்சத்தை தொடக்கூடிய அமைப்பு இது. இது அவருடைய அதிகார பயணத்தின் உச்சகட்ட அரசியல் காலமா இருக்கும். அந்தரத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதகருக்கு பிப்ரவரி 24, 2026 இருந்து ஜூலை 29, 2026 வரைக்கும் ராகு அந்தரம் நடக்குது. புதன் மகாதசால சுக்கிர புத்தியில ராகு அந்தரம் நடந்துகிட்டு இருக்கு. இது மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய இடம்.
தேர்தல் நடக்கும் ஏப்ரல் 2026 இவருக்கு நடக்கும் ராகு அந்தரம். இவருடைய 8ஆம் வீட்டுல தனுசு மனையில ராகு சஞ்சாரம் செய்கிறார். இது ஒரு அக்னி பரீட்சை காலகட்டமா இருக்கும். ராகுவுக்கு இடம் கொடுத்த வீட்டதிபதி குரு பகவான் செவ்வாய் சாரம் வாங்கி லக்னத்துல சஞ்சாரம் செய்கிறார். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் களம் மிக தீவிரமா ஒரு ஹை வோல்டேஜ் மாதிரி மோதலா இருக்கும்ங்கிறத காட்டுது. லக்னாதிபதியான சுக்கிரன் பலமா இருந்து அவருடைய புத்தி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த சவால்களை அவர் கடந்து செல்லும் ஆற்றலையும் நிச்சயமா பெறுவார். அதை சுக்கிரன் புத்திநாதன் கொடுப்பார். இப்போ தேர்தல் நடக்கும் ஏப்ரல் 23, 2026 அன்னைக்கு கோச்சார கிரகங்கள் இப்போ தேர்தல் நடக்கும் ஏப்ரல் 23, 2026 அன்னைக்கு கோச்சார கிரகங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ரிஷப லக்னத்துக்கு எப்படிப்பட்ட அரசியல் உந்துதலை கொடுக்க போதுங்கிறத பார்க்கலாம். இதுதான் அவருடைய தேர்தல் களத்தின் முக்கியமான செயல்பாடா இருக்கும். கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் இடமான மீன மனையில, அதாவது லாபஸ்தானத்துல சனி, செவ்வாய், புதன் இந்த 3 கிரக இணைவு இருக்கு. ஜோதிட ரீதியா 11ஆம் இடத்துல சனி மற்றும் செவ்வாய் இணையறது ஒரு போராளிக்கு கிடைக்கும் அங்கீகாரம். ஏன்னா சனி உழைப்பு, செவ்வாய் வீரம், புதன் வியூகம். அதாவது தேர்தலின் கடைசி நாட்கள்ல இவருடைய தேர்தல் வியூகங்கள் மிக துல்லியமாகவும் எதிரிகளை நிலைக்குலைய வைக்கும் வகையிலையும் அமையுங்கிறதுக்கு இந்த கிரக சேர்க்கையே சாட்சி. ஜாதகருக்கு லக்னாதிபதியான சூரியன் கோச்சார அடிப்படையில ஏப்ரல் 23ஆம் தேதி அன்னைக்கு தேர்தல் நாள்ல லக்னத்திலேயே வந்தமர போறார். கார்த்திகை நட்சத்திரத்துல ரிஷபத்திலேயே இருப்பார். இது அவருக்கு தனிப்பட்ட தன்னம்பிக்கையையும் மக்கள் மத்தியில ஒரு பப்ளிக் இமேஜ், ஒரு பிம்பத்தை உறுதிப்படுத்தும் ஆற்றலையும் தருது. ஒரு தலைவனுக்கு தேவையான பொதுமக்கள் ஆதரவு இந்த கோச்சார அமைப்பால வலுப்பெறுது. கோச்சாரத்துல மிதுனத்துல இருக்கும் குரு கும்பத்துல இருக்கும் ராகுவை தன்னுடைய பாக்கிய பார்வையால பார்க்கிறார். கும்பம்ங்கிறது அவருடைய 10ஆம் வீடு, அதாவது ரிஷபத்துக்கு 10ஆம் இடம், தொழில் மற்றும் அதிகார ஸ்தானம். குருவுடைய பார்வை ராகுவின் மீது விழுது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான முடிவுகளில் அவருக்கு தெளிவையும் சட்டபூர்வமான பலத்தையும் தருது. இவருடைய ஜாதகத்தையும் 2026 தேர்தல் கால கோச்சாரத்தையும் தொகுத்து பார்க்கும்போது நாம ஒரு முக்கியமான முடிவுக்கு வர முடியுது. இவருடைய ஜனனகால ஜாதகத்துல 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானத்துல உச்சம் பெற்று இருக்கும் சனி இவர் ஒரு போராளிங்கிறத உறுதி செய்து எத்தனை தடைகள் வந்தாலுமே அமைதியா இருந்து அவற்றை வெல்லும் நிதானம் இவருக்கு கிரக அமைப்புகளின்படி சிறப்புன்னு தான் சொல்லணும். இந்த 2026 தேர்தல் சமயத்துல அதே சனி மற்றும் செவ்வாய் கூட்டணி இவருடைய லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல அமர்ந்து இவருக்கு ஒரு வெற்றிகரமான வியூகத்தின் நிலையை வழங்குது. அதாவது ஸ்ட்ராட்டஜிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கும். சுருக்கமாக சொன்னால் இவருடைய பிறப்பு ஜாதகம் இவருக்கு விடாமுயற்சியை தருது. தேர்தல் கால கிரகங்களோ அந்த விடாமுயற்சியை வெற்றிகரமான வியூகமாக மாற்றுது. இது வெறும் அரசியல் மேடை பேச்சு கிடையாது, கிரகங்களின் கணித ரீதியான கட்டமைப்பு. இந்த தேர்தல் காலத்தில் இவருடைய ஜாதகம் ஒரு பாதுகாப்பு கவசமாக, ப்ரொடெக்டிவ் ஷீல்டாக நிச்சயமாக இவருக்கு செயல்பட்டு இவர் எடுக்கும் அரசியல் நகர்வுகளை மிக கவனமாக திட்டமிட வைக்குது. இது தற்போதைய நிர்வாக சோர்வு, அதாவது ஆன்டி இன்கம்பென்சி அதிகமாக இருக்கும் இந்த தேர்தலை ஒரு சவாலான களமா மாத்துது. இவருடைய ஜாதகத்தின்படி கிரகங்கள் இவருக்கு போராடுவதற்கான ஆற்றலை, அதாவது எனர்ஜி ஆஃப் ஃபைட்டை வழங்குது. ஆனால் ஜனநாயகத்தின் இறுதி தீர்ப்பு கிரகங்களின் உந்துதலோட மக்கள் எடுக்கும் முடிவில் தான் இருக்கு. இவருடைய ஜாதகத்தின்படி 2026 தேர்தல் களம் ஒரு மிக முக்கியமான அரசியல் பரிசோதனை காலம்ங்கிறது தான் இந்த ஜோதிட ஆய்வின் முடிவு. அடுத்து திரு சீமான் அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கலான்னு முயற்சிக்கும் போது நிறைய இணையதள பக்கங்கள்ல தவறான தகவல்கள் தான் கொடுத்திருந்தாங்க. என்னால் திரு சீமான் அவர்களுடைய பிறந்த நேரத்தை கண்டுபிடிக்க முடியாத காரணத்தினால திரு சீமான் அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்க முடியல. அடுத்து நிர்வாக தொடர்ச்சி, அதாவது ஸ்டாலின் அவர்கள் மற்றும் போராட்ட அரசியல், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த இரண்டை தாண்டி 2026 தேர்தல் களத்தில் ஒரு புதிய சக்தியாக அறியப்படக்கூடியவர் திரு விஜய் அவர்கள். இவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு திரை நட்சத்திரமாக அறியப்பட்டாலும் ஜோதிட ரீதியா இவருடைய ஜாதகம் ஒரு அரசியல் தலைமையின் பிறப்புங்கிறத மிக தெளிவா காட்டுது. இவருடைய அரசியல் பயணத்தை நம்ம வெறும் நட்சத்திர அந்தஸ்தோடு பார்க்காம இவர் ஜாதகத்தில் இருக்கும் கடக லக்னத்தின் ஆளுமை மற்றும் 2026 கோச்சார கிரகங்கள் உந்துதலோடு ஆய்வு செய்ய போறோம். திரு விஜய் அவர்கள் பிறந்தது ஜூன் 22, 1974 காலை 9:25 பிறந்திருக்காங்க. ஜாதகர் பூசம் 1ஆம் பாதம் கடகராசி கடக லக்னத்துல பிறந்திருக்காங்க.
லக்னாதிபதி சந்திரன் பூசம் 1ஆம் பாதம் சனியுடைய நட்சத்திர சாரம் வாங்கி லக்னத்துல ஆட்சி பலம் பெற்ற அமைப்பு யோகமான அமைப்பு. பூசம்ங்கிறது தர்மத்தின் அடையாளம். இது இவரை மக்கள் மத்தியில ஒரு பாதுகாவலரா, ஒரு புரொடெக்டராகவும் மக்களிடையே தன்னில் ஒருவன்கிற பிம்பத்தையும் உருவாக்குது. இந்த அமைப்பு கத்துக்க முடியாத, அதாவது பிறவியிலேயே அமைந்த ஒரு மக்களின் பிணைப்பு, ஒரு மாஸ் கனெக்ஷன் தான் சொல்லணும் மக்களோட. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் இது அரசியலுக்காக அவர் நடிக்கல, பிறவியிலேயே அவருக்கு அந்த குணம் இருக்கும். ஜாதகருக்கு 5-10க்குரிய கிரகமான செவ்வாய் லக்னத்துல நீச்சமா இருந்தாலுமே இங்க சந்திரன் ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு நீச்ச பங்க ராஜயோகத்தை உருவாக்குது. இது அரசியல்ல கடினமான சவால்களை கண்டு அஞ்சாத போர்க்குணத்தை இவருக்கு தருது. 12ஆம் இடம்ங்கிறது ராஜதந்திரத்தை குறிக்கக்கூடிய இடம். இவர் ஜாதகத்துல லக்னத்துல செவ்வாய் நீச்சமாகியும் ஆட்சி பெற்ற சந்திரன் இணைந்த நிலையிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க. ராகு பஞ்சமஸ்தானத்திலையும் அஷ்டமஸ்தானத்துல குரு பகவானும் லாபஸ்தானத்துல கேது ஆட்சி பெற்ற சுக்கிரனோட இணைந்த நிலையிலையும் 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற புதனோட சூரியனும் சனியும் இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்க. புதன் ஆட்சி பெற்று வக்ரமா இருக்கார். மிதுன ராசியில சூரியன் சனி வக்ர புதன் இணைவு யோகமான அமைப்பு. 12ஆம் இடம் மறைமுகமான செயல்பாடுகளை குறிக்கக்கூடிய இடம். இது இவருடைய அரசியல்ல இருக்கும் வெளியே தெரியாத வியூகங்களை குறிக்குது. இவர் மற்றவங்களை மாதிரி பகிரங்கமான மோதல்களை தவிர்த்து பின்னணியில மிக கவனமா திட்டமிடக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்கிறத இந்த அமைப்பு உறுதி செய்யுது. இப்போ மிக முக்கியமான பகுதி, தேர்தல் நடக்கும் ஏப்ரல் 23, 2026 அன்னைக்கு கிரகங்கள் அவருடைய அரசியல் பாதைக்கு எந்த மாதிரியான பாதையை வகுத்து கொடுக்குதுங்கிறத பார்க்கலாம். மேஷத்துல சூரியன் உச்சமா இருக்கார். கடகத்துக்கு 10ஆம் இடம் மேஷம். கர்மஸ்தானத்துல சூரியன் உச்சபலம். 10ஆம் இடம்ங்கிறது அதிகாரம் மற்றும் பதவியை குறிக்கக்கூடிய இடம். அரசாங்க காரகனான சூரியன் இங்க உச்சபலம் பெற்ற நிலையில இருக்கார். இது ஒரு உன்னதமான அமைப்பு. ஒரு அரசியல் தலைவருக்கு தேவைப்படும் அதிகாரத்துக்கான பிரகாசம் இந்த நேரத்துல உச்சத்துல இருக்கும். இது தேர்தல் களத்துல இவரை ஒரு சரியான தலைமைன்னு மக்கள் கிட்ட நிலைநிறுத்தும். மீனத்துல சனி செவ்வாய் புதன் இணைவு, 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல இந்த 3 கிரக இணைவு. இது இவருடைய ஜாதகத்துல மிக முக்கியமான கேம் சேஞ்சர்னு தான் சொல்லணும். 9ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம் மற்றும் நீண்ட கால வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இங்க சனி செவ்வாய் புதன்னு 3 கிரகங்கள் இணைந்திருக்கிறது இவருடைய அரசியல் பயணத்துக்கு மிகப்பெரிய வேகத்தையும் திட்டமிடலையும் தருது. இது ஒரு புதிய கட்சிக்கு தேவைப்படும் பெரும் அலைகள், அதாவது மாஸ் வேவை உருவாக்கக்கூடிய அமைப்புன்னு தான் சொல்லணும். தேர்தல் நாள்ல சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகத்திலேயே, அதாவது லக்னாதிபதி லக்னத்திலேயே அமர்ந்திருக்கிறது கூடுதல் விசேஷம். இது இவருடைய மன உறுதியையும் மக்கள் மீதான ஈர்ப்பு உச்சத்துல இருக்குங்கிறத காட்டுது. தேர்தல் அன்னைக்கு மக்கள் இவரை தங்கள் உணர்ச்சியோட இணைத்து பார்க்கும் தருணம் இது. திரு விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை கோச்சார அமைப்போட தொகுத்து பார்க்கும்போது இவருக்கு தேவைப்படும் மக்களின் அன்பை சந்திர பலம் கொடுக்குது. மறைமுகமான திட்டமிடும் திறனை 12ஆம் இடம் கொடுக்குது. தேர்தல் நாள்ல 10ஆம் வீட்டில் உச்ச சூரியன் மற்றும் 9ஆம் வீட்டில் சக்தி வாய்ந்த கிரக சேர்க்கை இருக்கிறது ஒரு புதிய அரசியல் வருகைக்கான அனைத்து அறிகுறிகளையும் தருது. திரு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற தலைவர்களை மாதிரி பாரம்பரியமான அல்லது நீண்ட கால அரசியல் அனுபவத்தை பெற்றிருக்கலனா கூட இவருடைய ஜாதகத்தின் இந்த கோச்சார அமைப்புகள் இவருக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கு. இவர் அரசியலில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் ஒரு சாதாரணமான நகர்வா இல்லாம ஒரு அரசியல் மாற்றத்தின் அடையாளமா மாற்றும் திறன் கொண்டவையா இருக்கும். இவருடைய இன்டென்ஷன், ஸ்ட்ராட்டஜி இது ரெண்டுமே இவருக்கு மிகப்பெரிய பலம். இவருடைய ஜாதகம் ஒரு புதிய அரசியல் பயணத்துக்கு மிக சாதகமான கிரக அமைப்புகளை கொண்டிருக்கு. இந்த 3 தலைவர்களுடைய ஜாதக வலிமை மற்றும் 2026 ஏப்ரல் 23ஆம் தேதி அன்னைக்கு இருக்கும் கோச்சார நிலைகளை ஒப்பிட்டு ஒரு பகுப்பாய்வா பார்க்கும்போது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி மற்றும் சூரியன் வலுவா இருக்கும்போது அந்த ஜாதகர் அதிகார மையத்தோடு நெருக்கமாக இருப்பாங்க. அவருடைய ஜாதகத்துல சூரியன் சனி தொடர்புங்கிறது நிர்வாக கட்டுப்பாடு, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல். எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலுமே ஒரு அமைப்பை கையாள்வதில் அவருக்கு ஒரு தனித்திறன் உண்டு. அவருக்கு இருக்கும் சவால் என்னன்னா, இப்போதைக்கு அவருக்கு நடக்கும் தசாபுத்தி ஒரு தலைமைக்கான பொறுப்பையும் அதே சமயம் மக்கள் அதிருப்தியையும் ஒரே நேரத்தில் சந்திக்கும் இருமுனை போராட்டத்தை குறிக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்துல 6ஆம் வீட்டு சனி இது அவரை ஒரு சோர்வடையாத போராளியா காட்டுது. எதிரிகள் பலமா இருக்கும்போது கூட அவர் தன்னுடைய கட்டமைப்பை வலுவா வச்சிருப்பாரு. அவருடைய பலம்ங்கிறது
ஒரு ஆர்கனைசேஷன் டிசிப்ளினா இருக்கும். இவருக்கு இருக்கும் சவால் என்னன்னு பார்க்கும்போது இவருடைய ஜாதகத்துல சனியின் ஆதிக்கம் அதிகம் இருக்கிறதுனால இவருடைய வெற்றிகள் அனைத்தும் மிக கடினமான உழைப்புக்கு பிறகுதான் கிடைக்கும். இவருடைய ஜாதகம் ஒரு நீண்ட கால போராட்டத்துக்கான அமைப்பா இருக்கும். திரு விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது கடக லக்னம், ஆட்சி பலம் பெற்ற சந்திரன், இது மக்களின் உணர்வுகளோட ஒன்றி போதல், அதாவது எமோஷனல் கனெக்டிவிட்டியை கொடுக்கும். தற்போதைய அரசியல் சூழல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கும் மக்கள் இவரை ஒரு ஆப்ஷனா பார்க்க தூண்டும் கிரக அமைப்புகளும் இது. இவருக்கு இருக்கும் சவால் என்னன்னா, இவருக்கு பெரிய அரசியல் அனுபவம் இல்லைங்கிற கருத்து வெளியில இருக்கு. அதே சமயத்துல இவருடைய ஜாதகத்துல ராகு கேதுவுடைய தாக்கம் சற்று கூடுதலாவே இருக்கு. ஆனா இவருடைய அரசியல் வழக்கமான அரசியல் கணக்குகளை மொத்தமா மாற்றி அமைக்கும்ங்கிறது நிதர்சனமான உண்மை. கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடைபெறும் காலகட்டத்தில் வானில் கிரகநிலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் யாருடைய பாக்கெட்டில் வெற்றி இருக்குங்கிறத தீர்மானிக்கும். சனி பகவானுடைய மீன சஞ்சாரம், சனி மீனத்தில் இருக்கிறது எல்லா தலைவர்களுக்கும் ஒரு மறைமுக தேர்வை, அதாவது ஹிடன் செலக்ஷனை கட்டாயமாக்கும். பழைய அரசியல் கணக்குகள் அடிபட்டு போகும். குருவுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில குரு இருக்கும்போது ஊடகங்கள் மற்றும் தகவல் தொடர்பு மூலமா பிரச்சாரங்கள் தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது டிஜிட்டல் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களின் ஆதிக்கத்தை உறுதி செய்யும். இப்போ யார் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்ங்கிறத பார்க்கும்போது எந்த ஒரு ஜாதகத்தையும் தனியா வச்சு பார்க்காம 2026 ஒட்டுமொத்த கோச்சார அமைப்போடு பொருத்தி பார்த்தா முடிவுகள் இப்படித்தான் அமையுது. முதல்ல நிர்வாக முதிர்ச்சி, அதாவது ஸ்டாலினை பற்றி பார்க்கும்போது தற்போதைய நிலைமையில் இவருடைய ஜாதகம் ஆளும் கட்சி ஜாதகம். ஆனால் ஏப்ரல் 26 கிரகங்கள் இவருக்கு எதிர்ப்பு சக்தியை, அதாவது ஆன்டி இன்கம்பன்சியை சந்திக்க வைக்கும். வெற்றிங்கிறது இவருடைய நிர்வாக திறமையை மக்கள் மீண்டும் நம்புறாங்களாங்கிறதுல இருக்கு. கிரக ரீதியா இவருக்கு சற்று சவாலான காலம்ங்கிறது தான் உண்மை. அடுத்து கட்டமைப்பு பலம், அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இவருடைய கிரக அமைப்பு இவரை முக்கிய எதிர்கட்சிங்கிற இடத்திலிருந்து கீழே இறக்காது. ஆனா ஆட்சியை பிடிக்க தேவையான சமூக அலை, அதாவது சோசியல் வேவ் இவருடைய ஜாதகத்துல அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல சற்று குறைவா இருக்கு. இவருக்கு வெற்றிக்கு நெருக்கமான பலம் இருக்கு. ஆனா மாற்றத்துக்கான அலை சற்று குறைவா தான் இருக்கு. அடுத்து மாற்றத்துக்கான அலை, அதாவது திரு விஜய் அவர்கள், இவருடைய ஜாதகத்துல 12ஆம் வீட்டு கிரகங்கள் இவரை இந்த தேர்தல்ல ஒரு தீர்மானிக்கும் சக்தியா மாத்துது. இவர் ஆட்சியை பிடிப்பாரா இல்லையாங்கிறது தேர்தல் நாள்ல இவருக்கு கிடைக்கும் உணர்ச்சிகரமான அலை, அதாவது மாஸ் சென்டிமெண்ட் மற்றும் தேர்தல் கூட்டணி வியூகங்களை பொறுத்தது. ஜோதிட ரீதியா இவருக்கு இருக்கிறது ஒரு திடீர் உயர்ச்சிக்கான, அதாவது சடன் ரைஸ் கிரக அமைப்பு. இந்த வீடியோக்கான கன்க்ளூஷன், ஜோதிட ரீதியா 2026 தேர்தல்ங்கிறது நிர்வாக தொடர்ச்சி, அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் வெர்சஸ் அமைப்பார்ந்த எதிர்ப்பு, அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெர்சஸ் புதிய மாற்றம், அதாவது விஜய் அவர்கள். இந்த மூன்றுக்கும் இடையிலான ஒரு போர். இவங்கள யார் வருவாங்க? எந்த ஒரு தனிநபரின் ஜாதகமும் 100% வெற்றிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா ஜனநாயகம்ங்கிறது மக்களுடைய கரங்கள்ல இருக்கு. ஆனா கிரகங்களின் கோணம் இப்படி சொல்லுது. இந்த தேர்தல் நிர்வாக சோர்வு, அதாவது ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருக்கும் தேர்தலா இருக்கும். அதோட இந்த சோர்வை யார் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க, அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்லது திரு விஜய் அவர்கள், இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். தற்போதைய கிரகங்களின் சஞ்சாரப்படி மாற்றம்ங்கிற குரலுக்கு கிரகங்களின் ஆதரவு, அதாவது அஸ்ட்ராலஜிக்கல் சப்போர்ட் ஃபார் சேஞ்ச் சற்று அதிகமாகவே இருக்கு. பார்வையாளர்களுக்கு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இவங்க தான் முதலமைச்சர் ஆக போறாங்கங்கிறது பெரும்பாலான ஜோதிடர்களுக்கு தெரியும். நான் நேரடியா சொல்ல முடியலன்னா கூட ஓரளவுக்கு புரியும்படி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வீடியோவை உற்று கவனிக்கிறவங்களுக்கு நிச்சயமா நான் சொல்ல வர்றது புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேரடியாக நான் சொன்னால் என்ன மாதிரியான மிரட்டல்கள் எல்லாம் எனக்கு வருங்கிறது வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களான உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், கருத்து கணிப்புங்கிற பெயரில் நீங்கள் பார்க்குற அத்தனை விஷயங்களும் மொத்தமாக மாறப்போகுது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான உன்னதமான நாள். அந்த முடிவு ஓட்டு போடுற ஒவ்வொரு மக்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. எந்த கருத்து கணிப்புகளையும் நம்பாம உங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கும் உங்க எதிர்காலத்துக்கும் எந்த தலைவர் நல்ல அரசியல் செய்வாருங்கிறத மனசுல நினைச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. நான் சிஎம் யாருன்னு சொல்லலன்னு கோச்சிக்காதீங்க. வீடியோவை நல்லா பாருங்க, உங்களுக்கே புரியும். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.